66 கோடி புண்ணிய தீர்த்தங்களின் சங்கமம். காவிரி புஷ்கரம் திருவிழா 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை குரு பகவான் கன்னிராசியிலிருந்து துலாம் ராசிக்கு பிரவேசிக்கும் போது நடத்தப்படும் விழாவாகும். 12 ராசிகளும் 12 நதிகளுக்கும் உரியது. அவை மேஷம் கங்கை, ரிஷபம் நர்மதை, மிதுனம் சரஸ்வதி, கடகம் யமுனை, சிம்மம் கோதாவரி, கன்னி கிருஷ்ணா, துலாம் காவிரி, விருச்சிகம் தாமிரபரணி, தனுசு சிந்து, மகரம் துங்கபத்ரா, கும்பம் பிரம்மபுத்ரா, மீனம் பரணிதா. குரு பேர்ச்சி நாட்களில் குடும்பத்துடன் மனமகிழுடன் காவிரி தாக்கி மஞ்சள் தூள் புஷ்பம் சமர்ப்பணம் செய்து வணங்கி நீராட வேண்டும். நீராடும் போது குலதெய்வம், இஷ்ட தெய்வம், முன்னோர்களை வணங்கி நீராட வேண்டும். மேலும் நமது வீடுகளில் உள்ள பூஜை விக்கிரங்களையும் கோவில்களில் உள்ள உற்சவ மூர்த்திகளையும் காவிரிக்கு எடுத்து சென்று தீர்த்தவாரி செய்து வருதல் அல்லது காவிரியிலிருந்து தீர்த்த கலசம் எடுத்து வந்து மூலவருக்கும் உற்சவ மூர்த்திகளுக்கும் அபிஷேகம் செய்வது நல்லது. இந்த புனித நாட்களில் இல்லறத்தார்கள் பித்ருக்களுக்கு காவிரி கரையில் பிண்டம் கொடுப்பது நல்லது. காவிரியில் தீர்த்தம் எடுத்து வந்து வீடுகளில் தெளித்து புனிதப்படுத்திக் கொள்ளலாம். துவக்க நாளன்று அகில பாரதிய துறவியர்களின் மாபெரும் சங்கமத்துடன் ஒன்று கூடி கொடியேற்றத்துடன் விழா தொடங்கி மாநாடாக நடைபெறும். நாகை மாவட்ட பூஜாரிகளின் பேரமைப்பு அன்னை காவிரியின் தீர்த்த கலசம் எடுத்து மாபெரும் ஊர்வலமாக வருவார்கள். 13 நாட்களும் யாகங்கள், கோவில் உற்சவமூர்த்திகளின் தீர்த்தவாரி, துறவியர் பெருமக்களின் புனித நீராடல், லலிதா சகஸ்ரநாமம், விஷ்ணு சகஸ்ரநாமம், தேவார, திருவாசக, திருப்புகழ், 4000 திவ்ய பிரபந்தம், திருவருட்பா பாராயணங்கள் மற்றும் தினந்தோறும் காவிரி ஆரத்தி, மாலை சொற்பொழிவுகள் மற்றும் கலை நிகழ்ச்சிகள் நடைபெறும். உலகத்தின் நதிகளிலேயே மிகவும் புண்ணியமும் பவித்திரமுமான அன்னை காவிரியின் கரையிலே பிறந்து வளர்ந்து வாழ்ந்து வரும் நாம் இந்த பொன்னான வாய்ப்பினை பயன்படுத்தி புனிதம் அடைவோமாக. அன்னை காவிரியின் மகா புஷ்கரத்தில் கங்கையும் 66 கோடி புண்ணிய தீர்த்தங்களும் 30 முக்கோடி தேவர்களும் 48,000 ரிஷிமார்களும் 18 சித்தர் பெருமக்களும் வாசம் செய்வதால் நாம் நீராடி வழிபாடுகள் செய்து காவிரி தாக்கி மாலை நேரத்தில் ஆரத்தி செய்வதால் நமது பாவங்கள் தீர்ந்து வேண்டுதல்கள் நிறைவேறும். துலாம் ராசிக்குரிய காவிரி புஷ்கர திருவிழாவின் சிறப்புகள். புஷ்கரம் என்பது ஒரு வடமொழி சொல். நீரில் இறைவனின் அருள் சக்தி சேர்ந்தால் தீர்த்தம் என்று பெயர். அந்த அருள் சக்தி நிறைந்த தீர்த்தங்கள் திருக்கோவில்களில் இருக்கும். புண்ணிய நதிகளும் தீர்த்தமாக கருதப்படுகிறது. இந்தியாவில் 7 புண்ணிய நதிகள் உள்ளன. புஷ்கரம் என்பவர் வருண பகவானின் தாய்மாமன் ஆவார். அவர் எல்லா நதிகளிலும் அருள்பாலித்துக் கொண்டு தீர்த்தமாக மாறி உயிரினங்களை வாழ வைக்கிறார். இந்த புண்ணிய நதிகள் எங்கு பாய்கிறதோ அங்கு பூமி விளையும், வாழ்வு வளம் பெறும். குரு பகவான் கன்னி ராசியிலிருந்து துலாம் ராசிக்கு பயிற்சி அடையும் காலத்தில் துலாம் ராசிக்குரிய காவிரி ஆற்றில் புஷ்கரம் விழா நடக்கிறது. குரு பகவான் ஒரு ஆண்டு அங்கிருந்து அருள்பாலிப்பார். அந்த ஆண்டு நடைபெறும் புஷ்கரம் காவிரி மகா புஷ்கரமாக கொண்டாடப்படுகிறது. இந்த விழாவில் 3000 துறவியர்கள் கலந்து கொள்கிறார்கள். 1000 ஆனாலும் மாயுரம் ஆகாது என்ற பழமொழி உள்ளது. இதில் 1000 என்பது மங்களம், சுபம், பரமசிவம் என்ற 1000 அர்த்தங்களை கொடுக்கிறது. அத்தனையும் மயிலாடுதுறை மக்கள் பெறுவார்கள். மயிலாடுதுறை ஒரு முக்தி ஸ்தலம் ஆகும். இங்கு பாயும் புண்ணிய நதியான காவிரியில் மகா புஷ்கரம் விழாவின் போது புனித நீராடினால் அனைவரும் சுபவாழ்வு வாழ்ந்து பரமானந்தம் பெறலாம். இங்கு ரிஷப பகவான் பாதாளத்தில் வெளிப்பட்டு வழிபடுகிறார். மயிலாடுதுறையில் அபயாம்பிகை மயில் வடிவம் கொண்டு பரமசிவனை பூஜை செய்கிறார். 63 சித்தர்கள் வாழ்ந்து பெருமை சேர்த்த ஊராக மயிலாடுதுறை விளங்குகிறது. உலகிலேயே ஞான பூமி, அருள் பூமி, தெய்வீக பூமி என்று போற்றப்படுவது மயிலாடுதுறை ஆகும். இந்த புனித பூமியை தெய்வீக பூமியாக மத்திய அரசு அறிவிக்க வேண்டும். நதிகளை தாயாய் போற்றிய நம் முன்னோர்கள். நதிகளை நம் முன்னோர்கள் நம் குடும்பத்தில் ஒருவர் போல கருதினார்கள். அதனால்தான் நதிகளை தாய் என்று அழைத்தனர். தாய்க்கும் தாய் பாசத்திற்கும் இந்த உலகில் ஈடு இணையே கிடையாது. ஒரு தாய் எத்தனை பிள்ளைகள் பெற்றாலும் அனைவரையும் பாசத்தோடு வளர்ப்பாள். கண்ணிமைக்குள் வைத்து பாதுகாப்பது போல பாதுகாப்பாள். அத்தகைய தாய் போன்றதுதான் நதியும். உணவு உற்பத்திக்கும் குடிநீருக்கும் நதிகள்தான் அடித்தளமாக உள்ளன. எனவேதான் நதிகளை தாயாக கருதி போற்றினார்கள். இன்னும் சொல்ல போனால் ஒவ்வொரு காலகட்டத்திலும் நதிகளை கும்பிட்டு வணங்கினார்கள். நம் முன்னோர்களிடம் நதிகளை போற்றும் பண்பு உணர்வோடு இரண்டர கலந்திருக்கிறது. அது மரபு போல காலம் காலமாக நீடிக்க வேண்டும் என்பதற்காக தான் நதிக்கரைக்கு விழாக்கள் எடுக்கும் வழக்கத்தை ஏற்படுத்தினார்கள். ஜோதிட ரீதியாக கணித்து ஒவ்வொரு காலகட்டத்திலும் நதிகளுக்கு விழா எடுக்க வேண்டும் என்ற முறையை கொண்டு வந்தனர். கும்பமேளாக்கள், தீர்த்தமாடல்கள் இப்படிதான் தோன்றின. நம் மூதாதையர்கள் இந்த விழாக்களை மிக மிக கோலாகலமாக கொண்டாடினார்கள். நதிகளை அவர்கள் எப்படி மதித்தனர், பேணி பாதுகாத்தனர் என்பது சங்ககால இலக்கியங்களில் நிறைய உதாரணங்களாக உள்ளது.
வடமாநில மக்கள் இன்றும் நதிகளை தெய்வமாகவும் தாயாகவும் போற்றுகிறார்கள். குறிப்பிட்ட கிரக பயிற்சிகளின் போது மிக சரியாக கும்பமேளாக்களை நடத்தி விடுகிறார்கள். வடமாநில மக்கள் ஒருவரை ஒருவர் சந்திக்கும் போது கங்கை மாதாவுக்கு ஜெய் என்று கூறிக்கொள்ள தவறுவதில்லை. கங்கை நதியை அவர்கள் எந்த அளவிற்கு உயிர் மூச்சு போல வைத்திருக்கிறார்கள் என்பதற்கு இது ஒரு உதாரணமாகும். குறிப்பாக குருபெயர்ச்சி நடக்கும் போது அது ஒரு ராசியிலிருந்து இன்னொரு ராசிக்குள் செல்லும் போது அந்த ராசிக்குரிய நதியில் புஷ்கரம் நடத்துவார்கள். அதாவது அந்த நதியில் புனித நீராடுவார்கள். ஹோமம் வளர்த்து அந்த நதியை வணங்குவார்கள். அதோடு அந்த நதிக்கு ஆரத்தி காட்டி தங்கள் நன்றியை தெரிவிப்பார்கள்.